அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் கோல்டு வினர் ஊற்றிட்டு அதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சூடேற விடணும். நெய்யும் எண்ணெயும் சூடான பிறகு அதில் ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் செய்ய போகிற குவான்டிட்டி வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ 1/2 kg பாஸ்மதி ரைஸ்க்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து காரத்துக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ நான் ஒரு 6 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிறேன். பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 8 முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். எண்ணெயில் பச்சை மிளகாய், வெங்காயம், முந்திரி பருப்பு சேர்ந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயத்தை எந்த அளவுக்கு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குறோமோ அந்தளவு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்க எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துக்கு நல்ல வெங்காயம் வந்து வதங்கின பிறகு அதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்ட பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விடணும். அது ஸ்மெல்லு போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலே புதினா மல்லியும் சேர்க்குறனால அதோட ஃப்ளேவர் வந்து ரைஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா அதை ரெண்டையும் வதக்கி விட்டுறணும் எண்ணெயில். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கின பிறகு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே வெங்காயத்தை விட தக்காளி அளவு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 3 மீடியம் சைஸ்க்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன ஸ்லைஸாக. அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா மசிஞ்சு ஒன்று சேர்ந்து வரணும், அதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இப்போ தக்காளி எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு சின்ன டம்ளரில் தயிர் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தயிரை பீட் பண்ணாமல் போட்டோம்னா திரஞ்சு வந்துட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன டம்ளரில் தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தயிர், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அதில் நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு 700 கிராம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் வாஷ் பண்ண மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வாஷ் பண்ணி அதையும் எண்ணெயிலே சேர்த்துக்கிறணும். எண்ணெயில் சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம எண்ணெயிலே சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லிலே நல்லா வெந்து வந்த பிறகு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிக்கனை கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம். அடுத்து பத்தாட்டி பின்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா உப்பும் சேர்த்து கொதி வந்த பிறகு நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். அரிசியை நல்லா ஊற வச்சா தான் பிரியாணி உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் 1/2 அன் ஹவர் முன்னாடி கண்டிப்பாக அரிசியை ஊற வச்சிடணும். இந்த கிளாஸில் தான் நான் அளந்து போட்டேன். 4 கிளாஸ் அரிசி போட்டேன்னா அதுக்கு 6 கிளாஸ், ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி மேனைக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறணும். அந்த தண்ணி கொதி வந்த பிறகு அந்த தண்ணியில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு கொதிக்க விடணும். இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஹையில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் தம்மில் போடுங்க. நான் இதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி தம்மில் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரியாணி ரெடி. நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த ஒரு ஸ்பைசஸ் சேர்க்காமல் செஞ்சனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.